டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த டிஆர்பி போர்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நியமன தேர்வு டென்த் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்களுக்கான நியமன தேர்வுக்கான டென்டேட்டிவ் கீ இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் பார்த்தோன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுறதுக்கு ஒரு வேலிடான ஸ்டாண்டர்டான ஒரு புக்கோடைய ப்ரூஃப் தேவைப்படும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு எம்பிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும். உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளவே நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அவ்வளோதான். இது பெரிய ஒரு ப்ராசஸ்லாம் கிடையாது. அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க டிஆர்பி வெப்சைட்லேயே. அதை படித்து பார்த்துட்டே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னையோட அது கடைசி டேட்டு. இப்போ இந்த எஸ்சிடி எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கீங்க, யாருக்கு வேலை கிடைக்கும்? ஸோ நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், நான் கட் ஆஃப்குள்ளே வந்துருவேனா, நான் இந்த கேஸ்டில் இருக்கேன், நான் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் நிறைய போட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். ஏன்னா கட் ஆஃப் இவ்வளோதான் வரும் நான் சொல்ல வரல. ஆக்சுவலாக நான் கட் ஆஃப் இவ்வளோதான் மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க அப்படின்னா ஒரு 25,000 பேர் கிட்ட பார்த்தோன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க. ஸோ டென்த் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்க ஒரு 25,000 பேர் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்க. ஒரு 2,000 பேர் பார்த்தோன்னா ஆப்சன்டீஸ் ஆயிட்டாங்க அப்போவே. அப்போ ஒரு 23,000 பேர் தான் இந்த எக்ஸாமுக்கு எழுதணுவாங்க அப்படின்றது. இதுல போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் 2,788 போஸ்டிங் இருக்கு. ஏன்னா அடிஷனலா 1000 போஸ்டிங் எல்லாம் போட்டே தான் பார்த்தீங்கன்னா 2,788 போஸ்டிங் இப்போ வரைக்கும் கரண்ட் வேகன்சிஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா நிறைய விஷயம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. 2013 இருந்து இப்போ வரைக்கும் இந்த எக்ஸாம் வைக்கல. ஏன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2013 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல போஸ்டிங்கே போடல. போஸ்டிங் நிறைய இருக்கு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே நிறைய அட்மிஷன் ஆயிருக்கு. நம்மளுக்கு எப்போ வேணாலும் அன்எக்ஸ்பெக்டடா திடீர்னு ஒரு 2,000 போஸ்டிங் ஒரு 3,000 போஸ்டிங் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. நீங்களுமே பார்த்தோன்னா உங்க சைட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்க என்ன மாதிரியான ரெக்வஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா வந்தா நல்லா இருக்கும் ஆக்சுவலா. இன்னொன்னு, இந்த எழுதியிருக்கிற ஒரு 23,000 பேர்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல சப்போஸ் கிளியர் ஆகல அப்படின்னா அவங்களுமே நாட் குவாலிஃபைட் கேண்டிடேட் தான். அவங்களுடைய மார்க்கை வேல்யூ பண்ண போறதே கிடையாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 30 கொஸ்டின்ல உங்களுடைய கொஸ்டின் எவ்வளவு மார்க் ரைட் ஆகுது, அதுல எவ்வளவு பார்த்தோன்னா நீங்க எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்க பாஸ் ஆயிட்டீங்களான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். இது ஏன் நான் இப்படி அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிஓ எக்ஸாம்ல கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேருக்கு மேல அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டே கிளியர் பண்ண முடியல. அதுக்கு அடுத்தடுத்து வந்த எக்ஸாம்ல கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் 2,000 பேர்கிட்ட இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டே கிளியர் பண்ணல. ஸோ மேபி இந்த எக்ஸாம்ல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1,000 பேருக்கு மேலேயாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கண்டிப்பா நாட் குவாலிஃபைட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி யாருன்னா இருக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே அவங்களாம் கட் ஆஃப்குள்ளே வரப்போறதும் கிடையாது. ஸோ அவங்களுமே தூக்கிடுவாங்க. அதே மாதிரி அப்ஜெக்ஷன் பண்ற எல்லாருக்குமே மார்க் வரும், அப்ஜெக்ஷன் பண்ணாதவங்களுக்கும் மார்க் வரும். இப்போ ஒரு எக்ஸாம் ஒரு கொஸ்டின் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்றாங்க. இப்போ நான் அப்ஜெக்ஷன் பண்றேன், அந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட் அப்ஜெக்ஷன் பண்ணலைனாலும் அவங்களுக்குமே அதுக்கான மார்க் எனக்கு கொடுத்தாலும் அவங்களுக்குமே அந்த கொஸ்டினுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா காமன் டு ஆல் தான். யார் வேணாலும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணலாம். அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அக்செப்டட் ஆயிடுச்சு, ஒன்ஸ் அக்செப்டட் ஆயிடுச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமே அந்த மார்க் போய் சேரும். அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நாட் அக்செப்டட், இவங்க சரியான முறையில் புக் ப்ரூஃப் கொடுக்கலனாலோ, சரியான முறையில் கரெக்டாக அந்த கொஸ்டினுக்கு நம்பர் கொடுக்கலனாலோ, வேலிடான பாயிண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயத்த கொடுக்கல அப்படின்னா ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அது ரிஜெக்டட், அவ்வளவுதான்.
அக்செப்ட் பண்ணால் எல்லாருக்குமே அக்செப்டட் வந்துடும் மார்க். ஸ்டார் கொஷினை கூட நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 கொஷின் வந்து பார்த்தோன்னா டிஆர்பி போர்ட்லேருந்து இது ஸ்டார் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டார் கொஷின் உங்களுக்கு அது வந்து ஸ்டார் கொஷின் கிடையாது, ஏஓ இல்லை பிஓ ஆன்சர் கரெக்டாக இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து புக் ப்ரூஃப் வச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். ஸ்டார் திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் கொஷினாக கூட மாற்றுவாங்க. ஸோ அந்த ஸ்டார் கொஷின் எடுத்துட்டு ஏ எதுனாதான் ரைட்டு, பி எதுனாதான் ரைட்டு அப்படின்ற கொடுக்கறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணும்போது ஸ்டார் கொஷினையும் நீங்கள் வந்து பாருங்க. சப்போஸ் அது கரெக்டான ஆன்சர் வந்து அந்த அதுலேயே இருக்கு, ஆனால் டிஆர்பி போர்ட்லேயே அன்பார்ச்சுனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதுக்குமே உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். நீங்கள் நிறைய பேர் வந்து ஸ்டார் கொஷினுக்கெல்லாம் நம்ம வந்து கிளைம் பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்க, அதுக்கான விளக்கம் தான் அது. கட் ஆஃப் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அகாடமிலாம் இதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ மார்க் எடுத்தால் வேலை கிடைச்சிரும், உங்களுக்கு இவ்வளோ மார்க் எடுத்தால் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 80+ மார்க் எடுத்திருக்கீங்களா, எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. 80 மார்க்குக்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷுவராக நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ரீசன், கட் ஆஃப் அப்படின்றது கேஸ்ட் வைஸ் ஆகலாம், பிஎஸ்டிஎம் வைஸ் ஆகலாம், கோட்டா வைஸ் வரும், என்ன மாதிரியான விஷயம் வேணா இருக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு 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 100 பேர் கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த 100 மார்க்குக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேரை மட்டும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியாது. ஸோ 25,000 பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு 20,000 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் வர முடியும். ஸோ கட் ஆஃப் அப்படின்றது ஒரு 100 பேர் வந்து ஒரு 100 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களாம் ஓகே. அதை தவிர்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 80ல இருந்து 90க்குள்ள தான் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ கட் ஆஃப் அப்படின்றது யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். பிளஸ் திடீர்னு போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா 70 மார்க் 75 மார்க் எடுக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு பெருசாக நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்களா, டென்டிட்டிக்கு விட்டாங்களா, அதில் நீங்கள் எதனா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ண போறீங்களா, அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னவோ அதுக்கு மட்டும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் கட் ஆஃப் அதெல்லாம் யோசிக்காதீங்க. அதே மாதிரி மார்க் வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 90 மார்க் வருது இல்லை 100 மார்க் வருது அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் இப்போ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணும்போது அந்த மார்க் வந்து ஒரு சில நேரம் அதிகமாகலாம் கம்மியாகவும் ஆகலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மார்க் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருப்பீங்க. 1வது கொஷின் மேபி உங்களுக்கு நீங்கள் டிக் பண்ணதுக்கு ரைட்டாக இருக்கலாம். பட் அந்த கொஷின் தப்பாக இருந்து யாருனாச்சும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஏவுக்கு பதிலாக அவங்க டின்னு ஆன்சர் கொடுத்தாங்க அப்படின்னா டி எழுதுனவங்களுக்கு தான் ரைட் ஆகும், ஏ எழுதுனவங்களுக்கு தப்பாயிடும். ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுற பொழுது கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ஒரு 10 கொஷினுக்கு மேலேயாச்சும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருப்பாங்க. அப்போது மேபி ஒரு 10 கொஷின் ஒரு உங்களுக்கு 80 மார்க் வருது அப்படின்னா ஒரு சில நேரம் 90 மார்க் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 95 மார்க் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 75 இல்லை 70 மார்க்கோ குறையிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து பார்த்தா இப்போயே கட் ஆஃப் போட்டுக்க முடியாது. அந்த கிரேஸ் மார்க் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா கொடுத்துருவாங்க. ஸோ எந்தெந்த இயரில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த கிரேஸ் மார்க் வந்துடும். நீங்கள் ஆனால் அப்ளை பண்ணும்போது 2013 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 2013 சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த கிரேஸ் மார்க் உங்களுக்கு 5 மார்க்காக வரும். சப்போஸ் நீங்கள் ரீசெண்டாக 2022 பாஸ் பண்ண மார்க்குடைய சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 5 மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த வருஷத்துடைய இதோ வச்சுருக்கீங்களோ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அந்த மார்க் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிசல்ட்டில் ஆட் ஆகும். அதே மாதிரி ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. ஸோ ரிசல்ட் என்னுடைய அசம்ஷன் படி 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபைனல் கீ அண்ட் ரிசல்ட் விட்டுருவாங்க. ஸோ இந்த மந்த்துக்குள்ளவே உங்களுக்கான லிஸ்ட், சிவி லிஸ்ட், யார் யாரெல்லாம் அந்த சிவி அட்டன் பண்ண போறீங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே இந்த மந்த்துக்குள்ளவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மேபி ஜூன் மாதம் நீங்கள் போஸ்டிங் போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த நீங்கள் போஸ்டிங் போகிறீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல நீங்கள் போய் ஃபில் பண்ணிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆல்ரெடி டெம்பரரி டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் டெம்பரரி டீச்சர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்களுமே பி கேர்ஃபுல். ஸோ அடுத்து எங்கே வந்து எதுக்கும் நீங்கள் எதனா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி எதனா இருக்குது அப்படின்னா ஸோ ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா திடீர்னு வந்து
அந்த போஸ்டிங் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஸ்கூலுடைய வேகன்சி வந்து வேற ஒரு டீச்சர் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து வேற எதனா ஒரு ஸ்கூலில் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பிஃபோராக ப்ரீ பிளான்டாக இருந்துக்கிறது பெஸ்ட்டு டெம்பரரி டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எஸ்சிடி எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் போடும்போது சிவி வரும்போது என்ன ஆயிடுங்க அப்படின்னா, என்னென்ன உங்கள் பேர் வந்தது, ஸோ உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அதனுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அது எல்லாமே நீங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஃபோராக ப்ரீ பிளான்டாக இருக்கிறது பெஸ்ட். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். வேற எதனா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ கமெண்ட்டில் பின் பண்ணி விடுங்க. நான் அடுத்தடுத்து அதுக்கான ஆன்சர்ஸ் நான் கொடுத்துட்டு வரேன். தேங்க்யூ.